கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓடணும். எங்க ஓடணும்? மலைக்கு ஓடணும். சமபூமியில நின்றாத மலைக்கு ஓடணும். இப்படி கர்த்தர் சொன்னா நீங்களும் நானும் மலைக்கு ஓடுறது ஈஸியா இல்லையா? சொன்னவர் பலன் தருவார். ஆமென். அது மலையா இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். என்னை அழைத்த கர்த்தர், அது மலை என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ மலை மேலே போகணுமா? நோ, நெவர். ஆண்டவர் சொன்னா அந்த மலை ஏறுவதற்கு வழியை உண்டாக்குவார், அந்த மலை ஏறுவதற்கு பலன் கொடுப்பார். அதான் ஃபெய்த்து, விசுவாசமே அதுதான். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த டாஸ்க் டஃப்பாக இருக்கலாம். மலைக்கு போ, ஆனால் அது எதுவுமே பொருளற்றதாக இருக்காது. அது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு நன்மை இருக்குன்ற அர்த்தம். லோத்துவை பார்த்து சொன்னாரு, நீ மலைக்கு ஓடி போகணும். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? சரி ஆண்டவரை, நான் ஓடுற ஆண்டவரை, நீ ஓடி இருந்திருக்கணும். மலைக்கு ஓடினா, மலைக்கு ஓடணும்னு நினச்சிட்டா நம்ம சமபூமிக்கு ஓடுறப்ப நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். மலைக்கு ஓடணும்னா எப்படி இருக்கும் நம்ம பார்வை? தலையை கொஞ்சம் உயர்த்தி மலையை பார்த்து அதன் மேலே கவனத்தை செலுத்தி ஓடிக்கிட்டே இருப்போம். இதற்கு நம்ம லோத்து என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்லாரு, நீ மலைக்கு ஓடிப்போ. ஆனா மனுஷன் சொல்றான், லோத்து சொல்றான், அப்படியல்ல ஆண்டவரே, மலைக்கு ஓடி போக என்னால். நீ ஓடி போவதற்கு மலைக்கு தான் ஓடி போகணுன்றது தேவனுடைய திட்டமானால், லெக்கானால், மலைக்கு ஓடி போவது நீ உன்னை மலைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமானால், மலையை பார்க்காத, அந்த பெரிய தெய்வத்தை பார். அவராலே உனக்கு பலன் கொடுத்து அந்த மலையின் மேலே நீ போவதற்கான சகல கிருபைகளையும் பலனையும் ஒத்தாசையும் உனக்கு கொடுக்கிறதற்கு ஒரு வல்லமையுள்ள கர்த்தர்.